இந்த விரிவுரையில் வீடியோ படிப்புகள் மூலம் திறம்பட கற்றுக்கொள்ளும் முறை பற்றி விவாதிப்போம். வீடியோ விரிவுரைகளில் அதிகபட்ச பலனை பெறுவதற்கான குறுகிய நடைமுறை பாடநெறி இது. வீடியோ குறியீடு பயிற்சி என்ற வடிவத்திற்கு ஏற்ப அறிவியல் கற்றல் கொள்கைகள் ஏற்புடையதாக்கப்பட்டுள்ளன. பழக்கமான உணர்வு ஒரு பாடத்தை பார்த்துவிட்டு எல்லாம் புரிந்துவிட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் இது ஏமாற்றும் உணர்வு மூளை அறிந்து கொள்வதையும் உண்மையான புரிதலையும் குழப்புகிறது. செயலற்ற கேட்டல் என்பது உண்மையான பயணத்திற்கு பதிலாக வழித்தட வரைபடத்தை படிப்பது போன்றது. வழி தெரிந்தது போல் தோன்றும், ஆனால் நடைமுறையில் தவறாகிவிடலாம். இந்த மாயை கற்றலில் உண்மையான முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது. நம் மூளை செயலில் பங்கேற்பதன் மூலம் மட்டுமே தகவல்கள் நீண்ட காலமாக சேமிக்கப்படுகின்றன. கேள்விகள், சிந்தனை மற்றும் பயன்பாடு இல்லாமல் அறிவு குறுகிய கால நினைவகத்தில் இருக்கும் மற்றும் விரைவில் மறைந்துவிடும். செயலற்ற கற்றல் வலுவான நரம்பணு இணைப்புகளை உருவாக்காது. அதனால்தான் வெறுமனே கேட்பது மட்டும் உண்மையான கற்றலுக்கு போதுமானதாக இல்லை. எண்கள் தங்களை தாமே விளக்குகின்றன. ஆராய்ச்சிகள் காட்டுவது என்னவென்றால், செயலற்ற முறையில் பெறப்பட்ட தகவல் 1 அல்லது 2 நாட்களில் 50 முதல் 80% வரை இழக்கப்படுகிறது. இதனால்தான் சாதாரண வீடியோ பார்ப்பதன் பிறகு விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கிறது. செயல்பாட்டு கற்றல் முறைகள் மனப்பாட விகிதத்தை 3 முதல் 5 மடங்கு அதிகரிக்கின்றன. இது திறனில் மிகப்பெரிய வித்தியாசம். மறதி நிகழ்வு செயலற்ற கற்றலுக்கு எதிராக வேலை செய்கிறது. செயலில் பங்கேற்காமல் இருந்தால் மூளை அந்த தகவலை முக்கியமானதாக கருதாமல் விரைவாக அதை நீக்கிவிடும். ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துவது, 24 மணி நேரத்திற்குப் பிறகு கேட்டதில் 20% மீதமிருக்கும். இது உண்மையான கற்றலுக்கு வெறும் வீடியோ பார்ப்பது மட்டும் போதாது என்பதை விளக்குகிறது. எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு அணுகுமுறையை முயற்சிக்கவும். நீங்கள் வெறும் பார்வையாளர் மட்டுமல்ல, செயலில் பங்கேற்பவர் என்று கற்பனை செய்து பாருங்கள். வீடியோவை தொடங்குவதற்கு முன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த விரிவுரையில் இருந்து நான் என்ன அறிய விரும்புகிறேன்? பார்ப்போது இடைநிறுத்தி உங்கள் மனதில் விரிவுரையாளரிடம் கேள்விகள் கேளுங்கள். அடுத்து என்ன வரும் என்று யூகிக்க முயற்சிக்கவும். இது உடனடியாக ஈடுபாட்டின் அளவை மாற்றும். செயலில் செயல்படும் ஒரு நடைமுறை முறை இதோ. ஒவ்வொரு பொருளடக்கப் பகுதிக்கும் பிறகு வீடியோவை நிறுத்தி 3 விஷயங்களை எழுதுங்கள். உங்கள் சொந்த வார்த்தைகளில் முக்கிய கருத்து, குறிப்பிட்ட உதாரணம் மற்றும் உங்களுக்கு எழுந்த கேள்வி. இந்த அணுகுமுறை நரம்பியல் இணைப்புகளை உருவாக்கி பிறருடைய தகவல்களை உங்கள் புரிதலாக மாற்றுகிறது. புள்ளிவிவரங்கள் ஊக்கமளிப்பவை அல்ல. செயலற்ற பார்வையில் மூளை தகவல்களில் 10% மட்டுமே நினைவில் வைத்திருக்கும். செயலில் பங்கேற்பின்றி அறிவு விரைவில் மறைந்துவிடும். செயலில் இடைநிறுத்தும் முறை என்பது பாடப்பொருளுடனான மேலோட்டமான பரிச்சயத்தை ஆழமான புரிதலாக மாற்ற எளிய வழியாகும். முயற்சித்து பாருங்கள், முடிவு உங்களை ஆச்சரியப்படுத்தும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், வீடியோ முடிவதற்கு காத்திருக்காமல் இயற்கையான பொருளாதார இடைவெளிகளில் இடைநிறுத்துவதுதான். ஒவ்வொரு 3 முதல் 5 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு கருத்தியல் பகுதிக்கும் பிறகு நிறுத்துங்கள். இது புதிய அறிவு வருவதற்கு முன்பே மூளையால் தகவல்களை செயலாக்க அனுமதிக்கிறது மற்றும் அறிவாற்றல் சுமையை தடுக்கிறது. இடைவெளியில் ஓய்வெடுப்பதை விட பாடப்பொருளுடன் செயல்படுங்கள். ஒரு நண்பருக்கு கற்பிப்பது போல் கருத்தை உரக்க விளக்குங்கள். ஒரு சிறு பணியை தீர்த்து அல்லது உங்கள் சொந்த உதாரணத்தை கொடுங்கள். நீங்கள் எளிமையாக விளக்க முடியாவிட்டால் அந்த பகுதியை மீண்டும் பார்க்க வேண்டியது அவசியம். இத்தகைய பயிற்சி புரிதலை வலுப்படுத்தும். ஒவ்வொரு கருத்தும் ஒரு புதல் துண்டு என்று கற்பனை செய்து பாருங்கள். அடுத்ததை எடுப்பதற்கு முன் தற்போதையது நன்கு புரிந்து கொள்ளப்பட்டு சரியான இடத்தில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வழியில் நீங்கள் வெற்றிடங்கள் இல்லாத ஒருங்கிணைந்த அறிவை உருவாக்குகிறீர்கள். இந்த அணுகுமுறை புரியாமை சேர்வதை தடுத்து மேலும் கற்றலுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்குகிறது. நிரலாக்க மொழிகள் மற்றும் கருத்துக்கள் முறையான மறுபடிதல் இல்லாமல் மறந்துவிடும் என்பதால் ஐடி தொழில் முறையாளர்களுக்கு இது மிகவும் பொருத்தமானது. செயலற்ற பார்வை நிலையான நரம்பியல் இணைப்புகளை உருவாக்காது.
இடைவெளி முறை மறுபடிதல் என்பது குறுகிய கால நினைவகத்திலிருந்து நீண்டகால நினைவகத்திற்கு அறிவை மாற்றுவதற்கான அறிவியல் ரீதியான முறையாகும். நினைவாற்றல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு திறமையான அமைப்பு இதோ. முதல் மீள்பார்வை, ஒரு நாளுக்குப் பிறகு நினைவில் வைத்து குறியீட்டை மீண்டும் உருவாக்குதல். இரண்டாவது, 3 நாட்களுக்குப் பிறகு மாற்றியமைத்து பயிற்சி. மூன்றாவது, ஒரு வாரத்திற்குப் பிறகு கருத்தை பயன்படுத்தி புதிய பிரச்சனையை தீர்ப்பது. இத்தகைய இடைவெளிகள் நிரலாக்க திறன்களை வலுப்படுத்த உகந்தவை. குமிழி வரிசையாக்கத்தின் உதாரணத்தை பார்ப்போம். முதல் நாள் அல்காரிதத்தை படிக்கிறோம். இரண்டாவது நாள் பாராமல் குறியீட்டை எழுதுகிறோம். ஐந்தாவது நாள் தலைகீழ் வரிசைப்படுத்தலுக்காக மாற்றியமைக்கிறோம். 12வது நாள் நகல்களைக் கண்டறிய கோட்பாட்டை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு மீள்பார்வையும் புரிதலை ஆழப்படுத்துகிறது மற்றும் திறனை வலுப்படுத்துகிறது. பயன்பாடு இல்லாத அறிவு விரைவில் மறக்கப்படும் ஒரு சுருக்கமாகவே உள்ளது. இது வாகனம் ஓட்டாமல் பயண விதிமுறைகளை கற்றுக்கொள்வது போன்றது. கோட்பாடு உள்ளது, ஆனால் திறன் இல்லை. தகவல்களை செயலற்ற முறையில் நுகர்வது திறமையாக மாறாது. உடனடியாக பயிற்சிக்கு செல்ல வேண்டும். அறிவை திறமையாக மாற்றுவது எப்படி என்று பார்ப்போம். விரிவுரையை கேட்ட பிறகு நீங்கள் கற்றுக்கொண்டதை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் சொந்த எடுத்துக்காட்டுகளை உடனடியாக உருவாக்குங்கள். பிறருக்கு விஷயத்தை விளக்குவதன் மூலம் புரிதலை சோதிக்கவும். இந்த சுழற்சி கோட்பாடு, பயிற்சி, சோதனை வலுவான நரம்பியல் இணைப்புகளை உருவாக்கி உண்மையான திறனை வழங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட உருமாற்ற எடுத்துக்காட்டு. நீங்கள் குமிழி வரிசையாக்கத்தை கற்றுக்கொண்ட பிறகு உடனடியாக உங்கள் சொந்த செயல்படுத்தலை எழுதுங்கள். பொருள் சார்ந்த நிரலாக்க கொள்கைகளை புரிந்து கொண்ட பிறகு 0லிருந்து ஒரு வகுப்பை உருவாக்குங்கள். கற்றுக்கொண்ட பிறகு உண்மையான தரவுத்தளத்திற்கு ஒரு கோரிக்கையை எழுதுங்கள். இதுபோன்ற உடனடி பயன்பாடு கோட்பாட்டு அறிவை நீண்ட காலமாக உங்களுடன் இருக்கும் நடைமுறை திறமையாக மாற்றுகிறது. புதியவர்கள் பெரும்பாலும் 3 பொறிகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். பல்பணி 40% புரிதலை குறைக்கிறது. பயிற்சியை தவிர்ப்பது பார்வையை பயனற்றதாக்குறது. மேலும் அறிவின் மாயை தவறான நம்பிக்கையை உருவாக்குகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இதை பார்த்தேன் என்பது என்னால் இதை செய்ய முடியும் என்பதற்கு சமமாகாது. கற்றலில் உண்மையான முன்னேற்றத்திற்கும் உண்மையான மாஸ்டரிங் படைப்பிற்கும் இந்த தவறுகளை தவிர்க்கவும். மூளை ஒரே நேரத்தில் பல சிக்கலான பணிகளை செயல்படுத்த முடியாது. வீடியோ மற்றும் சமூக ஊடகங்களுக்கு இடையே மாறுவது அறிவாற்றல் சுமையை உருவாக்குகிறது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் முழுமையான கவனத்தை திரும்பப் பெற 15 முதல் 20 நிமிடங்கள் ஆகும். ஒரே நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்துவதே ஆழமான கற்றலுக்கும் தரமான கற்றலுக்கும் சாவிக்கொத்து. பயிற்சி இல்லாமல் பார்ப்பது பொருட்கள் இல்லாமல் சமைக்க முயற்சிப்பது போன்றது. செய்முறை புரிகிறது, ஆனால் உணவு வெளியேறாது. உடனடி பயன்பாடு இல்லாமல் அறிவு 24 முதல் 48 மணி நேரத்தில் மறைந்துவிடும். பயிற்சி என்பது செயலற்ற தகவல்களுக்கும் நீண்ட காலம் உங்களுடன் இருக்கும் மற்றும் நிஜலக பணிகளில் பயன்படுத்தக்கூடிய செயலில் உள்ள திறனுக்கும் இடையே உள்ள பாலமாகும். பார்த்த பிறகு உடனடியாக உங்களை சோதிக்கவும். நீங்கள் கருத்தை உங்கள் சொந்த வார்த்தைகளில் விளக்க முடிகிறதா? குறிப்புகள் இல்லாமல் ஒரு நடைமுறை பிரச்சனையை தீர்க்க முடிகிறதா? ஃபெய்ன்மேன் முறையை பயன்படுத்தவும். நீங்கள் எளிமையாக விளக்க முடியாவிட்டால் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இத்தகைய சுயசோதனை அறிவின் மாயையை அழித்து உங்கள் புரிதலின் உண்மையான நிலையைக் காட்டுகிறது. இடைவெளி மறுபடியும் என்பது நினைவகத்தில் அறிவை வழக்கமாக கமிட் செய்வதாகும். உங்கள் கல்வி அட்டவணை ஒரு பதிப்பு கட்டுப்பாடு அமைப்பாக மாறுகிறது. ஒவ்வொரு திட்டமிடப்பட்ட அமர்வும் தற்போதுள்ள அறிவு தளத்துடன் புதிய அறிவை இணைப்பதாகும். இந்த அணுகுமுறை இல்லாமல் குறியீட்டில் சேமிக்கப்படாத மாற்றங்களைப் போல அறிவு கசிந்து போகும். மேலும் நீங்கள் கற்றுக்கொண்டதில் பெரும் பகுதியை இழப்பீர்கள். தொடர்புடைய தலைப்புகளை மீளாய்வு தொகுதிகளாக இணைக்கவும். உதாரணமாக, பைத்தான் செயல்பாடுகள் மற்றும் அலங்காரிகளை ஒரே அமர்வில். இது பொருள் உறவுகளை உருவாக்கி அறிவாற்றல் சுமையை குறைக்கிறது. வகைப்படுத்துவதற்கு காலண்டரில் டேக்ஸ் பயன்படுத்தவும். பைத்தான் அடிப்படைகள், அல்காரிதம்ஸ், டேட்டாபேஸ். இந்த அணுகுமுறை மீளாய்வை முறையானதாகவும் திறமையானதாகவும் ஆக்குகிறது.
தெளிவற்ற பைத்தானை மீண்டும் செய்யவும் என்பதற்கு பதிலாக குறிப்பிட்ட செயல்களை திட்டமிடுங்கள். மறுநிகழ்வு குறித்த 2 பிரச்சனைகளை தீர்க்கவும் அல்லது லாக்கிங்கான டெக்கரேட்டரை எழுதவும். குறிப்பிட்ட பணிகள் அளவிடக்கூடிய முடிவுகளை உருவாக்குகின்றன மற்றும் கவனத்தை ஈர்க்கின்றன. பொமோடோரோ நுட்பத்தை பயன்படுத்தவும். பணிக்கு 25 நிமிடங்கள் மற்றும் முடிவுகளை மதிப்பாய்வு செய்ய 5 நிமிடங்கள். இப்போது உங்கள் மூளை செயலற்ற பார்வையாளர் அல்ல, மாறாக புதிரின் துண்டுகளை ஒன்றிணைக்கும் செயலில் உள்ள அறிவு கட்டுபவர். நீங்கள் விரிவுரையாளரின் உரையாடலானது பொருளுடனான உரையாடலாக மாறியுள்ளது. ஒவ்வொரு இடைநிறுத்தமும் திறமை நோக்கி ஒரு படியாகும். நீங்கள் கோட்பாட்டை நிலையான திறமையாக மாற்றும் ஒரு முறையை கற்றுக்கொண்டீர்கள், திறமை பற்றிய தவறான எண்ணங்களை தவிர்த்து. இப்போது நீங்கள் இந்த கோட்பாடுகளை எந்த பாடத்திட்டத்திற்கும் பயன்படுத்த தயாராக உள்ளீர்கள். காலப்போக்கில் சிதையாத உறுதியான அறிவுத் தளத்தை உருவாக்குகிறீர்கள்.